ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல் தான். அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். இது செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்றதுனால செல்லர்ஸ்க்கு எங்கே லாஸ் வருமோ, அவங்க எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ அங்கே போய் நம்ம பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். இதை தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்லித்தரோம். நம்ம ஒரு கோர்ஸ் வீடியோவில் இந்த அட்வான்ஸ் லெவல், அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை பிரேக் ஈவன் பாயிண்ட், இதை எப்படி என்எஸ்சி சைடில் போய் எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது நம்ம வீடியோ கோர்ஸில் சொல்லித்தரோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,320. எப்போவுமே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,270. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதாவது எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, டோட்டல் எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, 24,270 இருந்தது. அப்போது அங்கே இருக்கிற 24,250 கால், 24,200 கால், இதுதான் இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா 24,300 புட்டு இந்த மணி. இது ரெண்டு தான் இந்த மணி. ஆக்சுவலாக நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம். மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம புட்டை தான் பார்க்கணும். வேறு அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. 24,300 புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதாவது மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்கோ அந்த சினாரியோவில் அவன் இல்லை, அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியலனா தான் நம்ம போய் காலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி அவன் கரெக்டாக இருந்தாலும் அவனையே தான் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. 24,300 அப்படின்ற புட்டோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக காலையில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் கைஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷன் பாருங்கள், ஓப்பனுக்கு மேலே இருக்கான். மார்க்கெட் நெகட்டிவ்னால் இவன் பாசிட்டிவாக தான் இருக்கணும், கரெக்டு தான். ஓகேங்களா, இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான், பாசிட்டிவாக இருக்கான். ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணால் இவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி ஆகணும். அதான் ரூல், கண்டிப்பாக பிரேக் பண்ணணும். ஆனால் இவன் பாருங்கள் 15 மினிட்ஸில் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு, பிரேக்கே பண்ணலை. இத்தனைக்கும் இந்த மணி இவன். ஓகேங்களா, பயங்கரமான இந்த மணி இவன். ஆனால் இவனால் பிரேக் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், இவன் எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆகலை. ஓகேங்களா, எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையும் இவன் மீட் ஆகலை. இது அடுத்த பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்டர்டேயே இவன் பிரேக் பண்ணலை. மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருந்தா இவன் எஸ்டர்டேயே பிரேக் பண்ணணும். கால் ஆப்ஷன் கரெக்டாக எஸ்டர்டே லோ, இப்போ மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிட்டான் அவன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த சினாரியில் இருக்கும்போது இவன் ஐயை பிரேக் பண்ணியிருந்தால் தான் ப்ரீமியம் கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக பாருங்கள், இவன் ஐயை பிரேக் பண்ணலை. இன்னொன்று இவன் எந்த அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகலை. இதனால தான் புட்டை நம்ம எடுக்கலை. ஓகேங்களா, அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டைமில் இருந்த 24,200ன்ற கால் ஆப்ஷனை எடுத்தோம். ஓகேங்களா, இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, ஓகேங்களா, எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கிறவன். இவனை நீங்கள் எடுக்கணுன்னா அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் எடுக்கணும். ஓகேங்களா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ள தான் இருக்கணும். அதான் ரூல். ஓகேங்களா, அது ஆக்சுவலாக இவன் எஸ்டர்டே லோக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறான். இவன் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது இவன் இங்கே இருக்கிறான். எஸ்டர்டே லோ இங்கே இருக்குது, இவன் இங்கே இருக்கான். அப்போது ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு 10 மணி போல் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, புட் ஆப்ஷன் அப்பயும் எஸ்டர்டே ஐயை உடைக்கல. மார்க்கெட் எஸ்டர்டே லோ கீழே போயினே இருக்குது, ஆனால் அவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணல. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்கலை அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ள தான் இருக்கணும். அதுதான் ரூல்.
ஓகேங்களா. ஏன்னா ப்ரீமியத்தை வச்சு தான் மார்க்கெட் எப்படி போகுன்றதை டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரு ப்ரீமியம் தான் சொல்லும் மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதை முன்னாடியே சொல்லக்கூடியது ப்ரீமியம் தான். ஓகேங்களா. சில டைமில் 2 பேருமே சேமாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் ப்ரீமியம் தான் ஃபஸ்ட்டு சொல்லிடும். ஓகேங்களா. ஓகே. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணலை, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை, எஸ்டர்டே ஐயே பிரேக் பண்ணலை அப்படின்னும்போது கண்டிப்பாக அவன் வந்து வீக்காக இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை அவன். இன்னொன்று எஸ்டர்டே ஐயே பிரேக் பண்ணல. அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவில் வரப்போகுது கண்டிப்பாக அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இவன் அட்வான்ஸ் லெவலில் இவன் மீட் ஆகணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 171ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். தெளிவாக வந்து அதில் சப்போர்ட்டில் இருந்தான். இவன் எஸ்டர்டே லோவில் வரப்போகிறான்னு நம்மளுக்கு தெரியும். இது ஒரு ஜாக்பாட் என்ட்ரி தான். இந்த மாதிரி ஒரு என்ட்ரி ஜாக்பாட் என்ட்ரி. அதாவது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயா உடைக்கலை அப்படின்னா இவன் லோ உடைக்கூடாது. சில டைமில் லோவாண்டியே இருக்கும் மார்க்கெட். அந்த ப்ரீமியம் வந்து ஓரளவுக்கு போகும், பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயா உடைக்காமல் கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ள இருக்குது அப்படின்னா, லோவுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, இவன் லோவில் வரப்போகிறான்னும் போது இங்கேருந்து இவ்வளோ தூரம் லோவில் வர வரைக்கும் இவ்வளோ பாயிண்ட் இருக்குது. அப்போ இது ஒரு ஜாக்பாட் என்ட்ரி தானே. ஓகேங்களா. இங்கே இருந்தால் அது கம்மியான ப்ரீமியம், இப்போ கம்மியான டார்கெட் தான் போகும். ஆனால் இந்த மாதிரி லாங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் என்ட்ரி தானே. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். அதனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக மீட் ஆகிருந்தான். இவனை வச்சு எடுத்தோம். 171 நம்ம வந்து இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். அதாவது 24,200 கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். மேக்ஸிமம் இவன் அது வரைக்கும் தான் போவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை இவன் உடைப்பானா, அதுக்கு மேலே போவானான்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஆனால் நம்ம டார்கெட் எங்கே இவன் வந்து லோவில் வரப்போகிறான்றதும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த லோ வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வச்சுக்கணும். ஓகேங்களா. இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க 175 எடுக்கிறீங்கன்னா 230 வச்சுக்கலாம் டார்கெட், அவ்வளோதான். ஓகேங்களா. ஒரு 50 பாயிண்ட் டார்கெட், அவ்வளோதான். வச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவன் உடச்ச ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் டார்கெட் இது தான் வைக்கணும். இல்லை இது ஜாக்பாட் என்ட்ரின்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 5 லாட் அடிக்கிறேன்னா ஒரு 3 லாட்டை வந்து கரெக்டாக இங்கே கட் பண்ணிவிட்டு 2 லாட்டை வந்து நீங்கள் போட்ட இடத்துல இந்த இடம் தான் போடுறீங்கன்னா இங்கே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டுடணும். அப்போது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ஹையில் இருக்குது, நல்ல ஒரு ஹையில் இருக்குதுன்னா அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஹோல்டு மட்டும் பண்ணவே கூடாது. ரொம்ப நேரம் ஹோல்டே பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் இல்லை 45 மினிட்ஸ், அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ளே வச்சுக்கணும். வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி என்ட்ரி கிடைச்சா. ஓகேங்களா. அப்படி பாருங்கள். இவன் எத்தனை மணிக்கு 10 மணிக்கு இவன் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இவன் எங்கே போய் நிற்கிறான் பாருங்கள். 11:15 வரும். அதான் ஒரு மணி நேரம் நிற்கிது பாருங்கள் மேலே. 1 மணி நேரத்தில் மேலே போகிறான். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டான் பாருங்கள். எப்போதுமே ப்ரீமியம் ஒரு இடத்துல எங்கேயுமே நிற்காது. ஓகேங்களா. ரொம்ப ரேர் தான் அது. ஓகேங்களா. மாறிக்கிட்டே இருக்கும். புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ப்ரீமியத்தை கரைக்கிறது தான் செல்லர்ஸோட வேலை. இன்னும் ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் அதிகமாக கரைப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. இது இன்றைக்கி கால் ஆப்ஷனை எடுத்துக்கிறதான ரீசன் இது தான். புட் ஆப்ஷன் அதாவது மார்க்கெட் நெகட்டிவ், புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன் பர்ஃபார்ம் பண்ண முடியல? அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. எஸ்டர்டே ஏன் உடைக்கலை? ஓகேங்களா. உடைக்காத ரீசன்னால் கால் ஆப்ஷன் கண்டிப்பாக லோவில் வந்துடுவான் அப்படின்றது தெரியும். இன்னொன்று அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனான். அதனால தான் நம்ம அவனை என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம். வேறு எந்த என்ட்ரியும் இல்லை. ஒரே ட்ரெண்டு மார்க்கெட் தான் இன்றைக்கி. ஓகேங்களா. பை தான் எடுத்தோம். க்ளீனாக போயிடுச்சு மார்க்கெட். ஜாக்பாட் என்ட்ரி தான் இது. ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான என்ட்ரி. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க. லோ வச்சே ட்ரேட் எடுப்பாங்க. இது ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள ஆப்ஷன் கிரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அப்போ தான் புரியும். ஓகேங்களா. இதை தான் நம்ம வந்து வீடியோ கோர்ஸில் சொல்லித்தரோம். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சு லோவில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது தான் நம்ம சொல்லித்தரோம். இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் இருக்குது, அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.